வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி முழுவதும் நடைபெற்ற போலியோ சொட்டு மருந்து முகாம் முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் நடைபெற்ற ஃபிட் இந்தியா சண்டேஸ் ஆன் சைக்கிள் திட்டத்தின் முதல் ஆண்டு விழா துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் பங்கேற்பு. புதுச்சேரி தனியார் நிகழ்வில் ஆளுநர் அருகே அமர மறுத்த முதலமைச்சர். ஆளுநர் முதல்வர் இடையே வெட்ட வெளிச்சமான பனிப்போர். புதுச்சேரியில் அனுமதி பெறாமல் இயக்கப்படும் சுற்றுலா படகுகள் அதிரடி ஆய்வு மேற்கொண்ட கடலோர காவல் படை போலீசார். நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர். மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் குறித்த நேரத்தில் பணிக்கு வர அறிவுறுத்தல். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் 74,698 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போடும் முகாமை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இன்று காலை 7 மணி முதல் மதியம் 3 மணி வரை 5 வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து போடும் முகாம் இன்று துவங்கியது. இதனை முதலமைச்சர் ரங்கசாமி திராசுப்பேட்டை அரசு பள்ளியில் துவக்கி வைத்தார். இன்றைய முகாம் மூலம் யூனியன் பிரதேசத்தைச் சேர்ந்த 74,698 குழந்தைகளும் பயனடைவர். கிராம மற்றும் நகரப்புறங்களில் 425 முகாம்களிலும் பொதுமக்கள் அதிகம் கூடுகின்ற இடங்களான பேருந்து நிலையம், ரயில்வே நிலையம், பூங்காக்கள், கோவில்கள் மற்றும் வணிக வளாகங்களில் 31 இடங்களிலும் சொட்டு மருந்து கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உடல் ஊனத்தை உண்டாக்கக்கூடிய போலியோ நோயிலிருந்து குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ள சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. மத்திய விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகாரங்கள் அமைச்சகத்தின் ஃபிட் இந்தியா திட்டத்தின் கீழ் சண்டேஸ் ஆன் சைக்கிள்ஸ் இயக்கத்தின் முதல் ஆண்டு விழா கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் இன்று நடைபெற்றது. மத்திய விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகாரங்கள் அமைச்சகத்தின் ஃபிட் இந்தியா திட்டத்தின் கீழ் சண்டேஸ் ஆன் சைக்கிள்ஸ் இயக்கத்தின் முதல் ஆண்டு விழா கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் இன்று நடைபெற்றது. மத்திய விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகாரங்கள் துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் நடைபெற்ற இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் சைக்கிள் பேரணியை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், தலைமை செயலர் டாக்டர் சரத் சௌகான், கேல் ரத்னா விருதாளர்கள் PR ராஜேஷ், சரத் கமல் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டனர். விழாவில் ஃபிட் இந்தியா செயலி மூலம் அதிக தூரம் சைக்கிள் ஓட்டி அதிக புள்ளிகள் எடுத்த முதல் 3 பேருக்கு மத்திய அமைச்சர், துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் மிதிவண்டிகள் வழங்கி கௌரவித்தனர். சைக்கிள் பேரணியில் கலந்து கொண்டவர்கள் நகரின் முக்கிய வீதிகளில் வழியாக சென்று சைக்கிள் ஓட்டம் பழக்கத்தால் ஏற்படும் நன்மைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய துணைநிலை ஆளுநர், இது அற்புதமான நிகழ்வு. மக்கள் உடம்பை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விடுத்த அழைப்புதான் இந்த ஃபிட் இந்தியா இயக்கம். புதுச்சேரியில் இருந்து நிறைய பேர் பங்கெடுத்திருக்கிறார்கள். சைக்கிள் ஓட்டுவதால் குறைந்த செலவில் உடம்பை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும். மத்திய அமைச்சரின் சொந்த ஊரான குஜராத் பாவ்நகர் கிராமத்தில் இருக்கும் சுமார் 4,000 பேரும் சைக்கிளை மட்டுமே பயன்படுத்துகிறார்கள். வேறு 2 சக்கர வாகனங்களோ 4 சக்கர வாகனங்களோ பயன்படுத்துவதில்லை. அதுதான் முக்கியம். இதுபோல கிராமங்கள் தோறும் இந்த திட்டத்தை உத்வேகத்தோடு செயல்படுத்த வேண்டும். அமைச்சர் சொன்னது போல கார்பன் அளவை நாம் வெகுவாக குறைக்க வேண்டும். அது பற்றிய விழிப்புணர்வை இந்தியாவில் ஏற்படுத்த வேண்டும். பாரத பிரதமர் தான் கேலோ இந்தியா இயக்கத்தை தொடங்கி வைத்தவர். அவர் குஜராத்தில் முதலமைச்சராக இருந்த காலத்தில் இருந்தே திறமையானவர்களை அடையாளம் கண்டு வளர்த்துவிட்டவர். இன்று அது மிகப்பெரிய இயக்கமாக வளர்ந்து நாடு எங்கிலும் கவனிக்கப்படாமல் இருந்த திறமைசாலிகளை இன்று உலகின் பார்வைக்கு கொண்டு வருகிறது என்று தெரிவித்தார். புதுச்சேரியில் நடைபெற்ற தனியார் நிகழ்வில் துணைநிலை ஆளுநர் அருகே அமர மறுத்து முதலமைச்சர் ரங்கசாமி தனியே அமர்ந்தது ஆளுநருக்கும் முதல்வருக்கும் இடையே நடக்கும் பனிப்போரை தற்பொழுது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் நம்ம புதுச்சேரி என்ற தனியார் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். முன்னதாக துணைநிலை ஆளுநர் வருகைக்காக முதலமைச்சர் ரங்கசாமி காத்திருந்தார். இந்த நிலையில் விழாவிற்கு வருகை தந்த துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி வணக்கம் தெரிவித்த போதும் அதனை கண்டுகொள்ளாமல்
சோகோ நிறுவனத்தில் இணை நிறுவனர் ஸ்ரீதர் வேம்புவிடம் கைகுலுக்கி பேசினார். ஏற்கனவே நிர்வாக ரீதியாக முதலமைச்சர் அனுப்பும் கோப்புகளை துணைநிலை ஆளுநர் திருப்பி அனுப்பி வருகிறார். மேலும் மதுபான ஆலைக்கும் அனுமதி மறுத்த நிலையில் துணைநிலை ஆளுநர் மீது முதலமைச்சர் ரங்கசாமி கடும் கோபத்தில் இருந்த நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அருகே அமர மறுத்து அருகில் இருந்த தனி நாற்காலியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனுடன் அமர்ந்தார். இதனை கண்ட உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முதலமைச்சர் ரங்கசாமியை துணைநிலை ஆளுநர் அருகே அமருமாறு கேட்டுக்கொண்டார். ஆனால் விடாப்பிடியாக முதலமைச்சர் ரங்கசாமி அமர மறுத்துவிட்டார். ஏற்கனவே முதலமைச்சருக்கும் ஆளுநருக்கும் இடையே பனிப்போர் நிலவி வருவதாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு எழுப்பிய நிலையில் தற்போது தனியார் நிகழ்வில் முதலமைச்சர் மற்றும் துணைநிலை ஆளுநர் தனித்தனியே அமர்ந்த விவகாரம் இருவருக்கும் இடையேயான பனிப்போரை திட்டவட்டமாக உறுதி செய்துள்ளது. புதுச்சேரியில் சுற்றுலா படகுகள் அனுமதியோடு இயக்கப்படுகிறதா என கடலோர காவல்படை போலீசார் அதிரடி ஆய்வு மேற்கொண்டதால் சுற்றுலா பயணிகள் அதிர்ச்சியில் திகைத்து நின்றனர். மேலும் அனுமதி பெறாத சுற்றுலா படகுகள் போலீசாரை கண்டதும் தண்ணீரிலேயே வட்டமடித்ததால் சுற்றுலா பயணிகள் அச்சமடைந்தனர். இதனிடையே அரிக்கமேடு தொல்லியல் தளத்தில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்திய பிறகு சுற்றுலா பயணிகளை அனுமதிக்க வேண்டும் என போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் சுற்றுலா பயணிகளின் வருகையானது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மேலும் புதுச்சேரிக்கு சுற்றுலா வருபவர்கள் படகுகள் மூலம் கடற்கரை மற்றும் முகத்துவாரம், மாங்குரோவ் காடுகள், அரிக்கமேடு தொல்லியல் தளம் உள்ளிட்டவைகளை சுற்றி பார்க்க அதிகம் விரும்புவதால் அரசு தனியார் சுற்றுலா படகுகளை இயக்க அனுமதி அளித்தது. அதன்படி புதுச்சேரியில் சுமார் 160க்கும் மேற்பட்ட சுற்றுலா படகுகளை இயக்க அரசு அனுமதி அளித்த நிலையில் தற்போது அனுமதி பெறாமல் ஏராளமான சுற்றுலா படகுகள் இயக்கப்பட்டு வருகிறது. அதன்படி கடந்த சில மாதங்களுக்கு முன் அனுமதி பெறாத சுற்றுலா படகு கவிழ்ந்தது சுற்றுலா பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இந்த நிலையில் தொடர்ந்து அனுமதி இல்லாமல் படகுகள் இயக்கப்படுவதாக புகார்கள் எழுந்த நிலையில் கடலோர காவல்படை சார்பில் ஆய்வாளர் தியாகராஜன் தலைமையிலான போலீசார் இன்று அதிரடி ஆய்வில் ஈடுபட்டனர். அப்பொழுது அனுமதி பெறாத படகுகள் போலீசாரை கண்டதும் தண்ணீரில் வட்டமடித்தபடி சுற்றி வந்ததால் சுற்றுலா பயணிகள் பீதி அடைந்தனர். மேலும் படகுகளை நிறுத்தி உரிமம் மற்றும் அனுமதி எண்கள் சரியாக உள்ளதா என போலீசார் ஆய்வு செய்ததால் சுற்றுலா பயணிகள் அதிர்ச்சியில் உறைந்தபடி என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்றனர். அதனைத் தொடர்ந்து படகு ஓட்டுநர்கள் மற்றும் ஊழியர்களிடம் சுற்றுலா பயணிகளுக்கு போதிய பாதுகாப்பு கவசங்கள் கட்டாயம் வழங்க வேண்டும், படகுகளை இயக்க அரசின் அனுமதி கடிதம் மற்றும் லைசன்ஸ் எண்கள் ஆகியவற்றை எப்பொழுதும் தயாராக கையில் வைத்திருக்க வேண்டும் என அறிவுறுத்தினர். அதனைத் தொடர்ந்து மத்திய அரசின் தொல்லியல் கட்டுப்பாட்டுத்துறையின் கீழ் செயல்படும் அரிக்கமேடு தொல்லியல் தளத்தில் கழிப்பிடம் மற்றும் குடிநீர் உள்ளிட்ட போதிய அடிப்படை வசதிகள் ஏதுமின்றி சுற்றுலா பயணிகளை அனுமதிப்பதால் அவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருவதால் உயர் அதிகாரிகளிடம் கூறி உடனடியாக அடிப்படை வசதிகளை ஏற்பாடு செய்ய வேண்டும், இல்லையென்றால் சுற்றுலா பயணிகளை அனுமதிக்க கூடாது என எச்சரிக்கை விடுத்தனர். இந்த நிலையில் அனுமதி பெறாமல் இயக்கப்படும் படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதோடு உரிமையாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யவும் கடலோர காவல்படை திட்டமிட்டுள்ளது. இதனிடையே கடந்த வாரம் தேங்காய்திட்டு துறைமுகம் மற்றும் கடலோர பகுதிகளில் மது அருந்தினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்ததோடு அதிரடி ஆய்வு செய்து மது அருந்தியவர்களை கடலோர காவல்படை போலீசார் விரட்டியடித்த நிலையில் தற்போது சுற்றுலா படகுகளை அதிரடியாக ஆய்வு செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெட்டப்பாக்கத்தில் அமைந்துள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் புதுவை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் இன்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார். புதுவை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் இன்று நெட்டப்பாக்கத்தில் அமைந்துள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். முதலில் அங்கு சென்று வருகை பதிவேட்டினை பார்வையிட்டு மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் ஆஷா பணியாளர்கள், ஊழியர்கள் ஆகியோர் பணிக்கு வந்துள்ளார்களா என்பதை ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர் அனைவரும் குறித்த நேரத்தில் பணிக்கு வர வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். அங்கு வந்த பொதுமக்களிடம் மருத்துவ வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். மேலும் இருப்பில் உள்ள மருந்து, மாத்திரைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அதற்குண்டான கோப்புகளை பார்வையிட்டார். மேலும் நாய்க்கடி மற்றும் பாம்பு கடிக்கு உண்டான அத்தியாவசிய மருந்துகள் உள்ளனவா என்பது குறித்தும் கேட்டறிந்தார். மேலும் இங்கு வரும் நோயாளிகளை காக்க வைக்காமல் முதலில் அவர்களை அமர வைத்து அவர்களுக்கு உண்டான சிகிச்சைகளை நல்ல முறையில் செய்ய வேண்டும் எனவும், அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் போது இரவு தங்குவதற்கான வசதிகள் உள்ளனவா என்பது குறித்தும் கேட்டறிந்தார். மேலும் கிராமப்புறங்களில் இருந்து அதிக பொதுமக்கள் மற்றும் நோயாளிகள் இந்த மருத்துவமனைக்கு வருவதால் 24 மணி நேரமும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பணியில் இருக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார்.
மேலும் இசிஜி மற்றும் குளிர்சாதன பெட்டி உள்ளிட்ட கருவிகள் இயங்குகின்றனவா என்பது குறித்தும் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இப்பகுதியில் வசிக்கும் காச நோயாளிகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களின் வீடுகளுக்கு நேரடியாக சென்று தாங்கள் மருத்துவ உதவி அளிக்க வேண்டும் எனவும் மாதம் அவர்களுக்கு வழங்க வேண்டிய மருந்து மாத்திரைகளை அவர்களின் வீடுகளுக்கு நேரடியாக சென்று வழங்குமாறும் உத்தரவு பிறப்பித்தார். மேலும் 24 மணி நேரமும் ஆம்புலன்ஸ் தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறும் அனைத்து இடங்களையும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் பராமரிக்குமாறும் அங்கு பணியில் இருந்த மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களை கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் மற்றும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் 2026ஆம் ஆண்டுக்கான தினசரி காலண்டரை முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து லாஸ்பேட்டை தொகுதியில் வீடு வீடாக சென்று வழங்கினார். புதுச்சேரி ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் லாஸ்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் தினசரி காலண்டர் லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு வழங்கி புத்தாண்டு கிறிஸ்துமஸ் பொங்கல் வாழ்த்து தெரிவிப்பது வழக்கம். அந்த வகையில் இந்த 2026ஆம் ஆண்டுக்கான தினசரி காலண்டர் வழங்கும் நிகழ்ச்சி இன்று லாஸ்பேட்டை தொகுதி பெத்துசெட்டிப்பேட்டையில் உள்ள சிவ சுப்பிரமணியர் ஆலயத்தில் நடைபெற்றது. விழாவில் முன்னாள் சபாநாயகரும் சப்தகிரி அறக்கட்டளையின் நிறுவன தலைவருமான VP சிவக்கொழுந்து மற்றும் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு தலைமை தாங்கி 2026ஆம் ஆண்டிற்கான தினசரி காலண்டரை பூஜை செய்து வழங்கி தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து வீடு வீடாக சென்று அவர்கள் வழங்கினர். இந்த காலண்டர் லாஸ்பேட்டை தொகுதி முழுவதும் உள்ள மக்களுக்கு வழங்கப்பட உள்ளது. நிகழ்ச்சியில் லாஸ்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக விழாவிற்கு வருகை புரிந்த முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோருக்கு பட்டாசு வெடித்தும் பொன்னாடை போற்றியும் மாலை அணிவித்தும் ஆலய நிர்வாகம் சார்பில் சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. உலக நன்மைக்காக புதுச்சேரி வைத்திக்குப்பம் வெங்கடாஜலபதி பஜனை மடம் சார்பில் 22ஆம் ஆண்டாக நடைபெற்ற நாம சங்கீர்த்தன பாத யாத்திரையை கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தின் ஆஸ்தான பஜனை குழுவாக்கிய வைத்திக்குப்பம் வெங்கடாஜலபதி பஜனை மடம் சார்பில் உலக நன்மை வேண்டி கடந்த 21 ஆண்டுகளாக பாத யாத்திரை நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக 22ஆம் ஆண்டாக வைத்திக்குப்பம் வெங்கடாஜலபதி பஜனை மடத்தில் தொடங்கிய நாம சங்கீர்த்தன பாத யாத்திரை முத்தியால்பேட்டை ஹயக்ரீவர் கோவில் வழியாக காந்தி வீதியில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலை அடைந்தது. அங்கு வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது. மீண்டும் அங்கிருந்து புறப்பட்ட பாத யாத்திரையை கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன், சமூக சேவகர் டாக்டர் நாராயணசாமி ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். பாத யாத்திரை நேரு வீதி, காந்தி வீதி, காமராஜர் சாலை, கோரிமேடு வழியாக பஞ்சவடியை அடைந்தது. இதில் புதுச்சேரியில் உள்ள ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பஜனை பாடி பாத யாத்திரையை மேற்கொண்டனர். அரசுமுறை பயணமாக புதுச்சேரி வந்துள்ள மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா துணைநிலை ஆளுநரை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். அரசுமுறை பயணமாக புதுச்சேரி வந்துள்ள மத்திய விளையாட்டு மற்றும் இளைஞர்கள் விவகாரங்கள் துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயல் தலைவர் நிதின் நிபின் ஆகியோர் மரியாதை நிமித்தமாக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை இன்று அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. அப்பா பைத்திய சுவாமி கோயிலில் பாஜக செயல் தலைவர் நிதின் நபீன், மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா ஆகியோர் சாமி தரிசனம் செய்தனர். அப்பா பைத்திய சுவாமி கோவிலில் முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்ய பாஜக செயல் தலைவர் நிதின் நபீன், மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, சபாநாயகர் செல்வம், மேலிட பொறுப்பாளர் சுரானா, பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் ஆகியோர் சாமி தரிசனம் செய்தனர். இதில் பாஜக தேசிய செயல் தலைவராக நியமிக்கப்பட்ட நிதின் நபீனுக்கு அப்பா பைத்தியசாமி கோவில் பிரசாதங்களை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். ராக் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் ICT அகாடமி இணைந்து
பேராசிரியர்களுக்கான கருத்து உருவாக்க முறை என்ற தலைப்பில் 3 நாட்கள் நடைபெற்ற திறன் மேம்பாட்டு பயிற்சி நிறைவு விழா நடைபெற்றது. ராக் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் ஐசிடி அகாடமி இணைந்து பேராசிரியர்களுக்கான கருத்து உருவாக்க முறை என்ற தலைப்பில் 3 நாள் ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சியை நடத்தினர். ராக் கல்லூரியில் 17/12/2025 முதல் 19/12/2025 வரை நடைபெற்ற இந்த பயிற்சியில் புதுவை மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த கல்லூரிகளின் பேராசிரியர்கள் மற்றும் ராக் கல்லூரி பேராசிரியர்கள் என 30 பேராசிரியர்கள் கலந்து கொண்டு தங்கள் பயிற்சியை நிறைவு செய்தனர். இதில் ஐசிடி அகாடமி நிறுவனத்தின் பயிற்சியாளர் கிருஷ்ணதேவன் பேராசிரியர்களுக்கு சிந்தனை மற்றும் படைப்பாற்றலை வளர்க்கும் முறை குறித்து பயிற்சி அளித்தார். நிகழ்ச்சியை ராக் கல்லூரி முதல்வர் முனைவர் அன்வர் பாஷா மற்றும் துணை முதல்வர் முனைவர் செந்தில்நாதன் ஆகியோர் தொடங்கி வைத்து வழி நடத்தினர். கணினி அறிவியல் துறை பேராசிரியர் திருமதி சுகன்யா இந்த பயிற்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்தார். வில்லியனூர் அரசு பொது மருத்துவமனையில் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாமை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்து குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கினார். புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை மற்றும் குடும்ப நலவழித்துறை மூலமாக குழந்தைகளின் உடல் வளர்ச்சி ஆரோக்கியம் நலன் கருதி சுகாதாரத்துறை மூலமாக குழந்தைகளுக்கு இலவச போலியோ சொட்டு மருந்து போடும் முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டு புதுச்சேரி முழுவதும் ஆங்காங்கே உள்ள பல்வேறு அரசு சுகாதாரத்துறை மற்றும் பொது இடங்களில் குழந்தைகளுக்கு இலவச போலியோ சொட்டு மருந்து போடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வில்லியனூர் அரசு மருத்துவமனையில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவா கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இதில் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து காலையில் இருந்து நீண்ட வரிசையில் நின்று தாய்மார்கள் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போட்டு சென்றனர். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் அரசு மருத்துவமனை அதிகாரி டாக்டர் பாமகள் கவிதை மற்றும் சுகாதார ஆய்வாளர் மதிவதனன், சுகாதார மேற்பார்வையாளர் தேவி மற்றும் மருத்துவமனை செவிலியர்கள் மற்றும் வில்லியனூர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுவை வந்துள்ள பாஜகவின் புதிய செயல் தலைவராக நியமிக்கப்பட்ட நிதின் நபீன் அவர்களை வரவேற்கும் நிகழ்வில் மத்திய அமைச்சரை அழைத்துச் செல்ல வாகனம் வராததால் அவர் சிறிது தூரம் நடந்தபடியே சென்று வாகனத்தில் ஏறினார். பாரதிய ஜனதா கட்சியின் புதிய செயல் தலைவராக நியமிக்கப்பட்ட நிதின் நபீன் 2 நாள் பயணமாக புதுச்சேரி வந்துள்ளார். அவருக்கு கோரிமேடு எல்லையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த சிறப்பு வரவேற்பு நிகழ்ச்சியில் மத்திய தொழிலாளர் வேலைவாய்ப்பு மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கலந்து கொண்டார். வரவேற்பு முடிந்தவுடன் புதிய செயல் தலைவரை திறந்த வாகனத்தில் வைத்து பாஜகவினர் ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர். ஆனால் மத்திய அமைச்சரை அனைவரும் மறந்துவிட்டனர். அவரை அழைத்து வந்த காரும் தூரத்தில் நின்றதால் அவர் நடந்தபடியே சென்று தனது வாகனத்தில் ஏறி சென்றார். புதுச்சேரி கடற்கரை சாலை பழைய துறைமுக வளாகத்தில் நம்ம புதுச்சேரி நிகழ்ச்சி நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சாதனையாளர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். புதுச்சேரி கடற்கரை சாலை பழைய துறைமுக வளாகத்தில் நம்ம புதுச்சேரி நிகழ்ச்சி நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்தார். நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சோகோ நிறுவனத்தின் நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நயினார் மண்டபம் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. புதுச்சேரி நயினார் மண்டபம் அருள்மிகு ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் பால்குடம் ஏந்தி அம்மனை வழிபட்டால் வற்றாத செல்வம், புகழ், ஞானம், யோகம் எனும் பல்வேறு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம். அதன்படி இன்று மார்கழி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. அருள்மிகு ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் விக்னேஸ்வர பூஜையுடன் நடைபெற்ற 108 பால்குட ஊர்வலம் முருங்கப்பாக்கம், நயினார் மண்டபம் ஆகிய பகுதிகளின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. தொடர்ந்து அருள்மிகு நாகமுத்து மாரியம்மனுக்கு பாலபிஷேகம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாக அதிகாரி பன்னீர், முன்னாள் தனி அதிகாரி பழனிசாமி மற்றும் 5ஆம் நாள் உபயதாரர்களான கௌரவ தலைவர் சந்திரசேகர், தலைவர் கதிரவன், துணைத் தலைவர் ராஜேந்திரன், செயலாளர் பெரியசாமி, பொருளாளர் ரத்தின பாரதி, துணை செயலாளர் முருகன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் பாபு, மேகநாதன், காமராஜ், சுந்தரமூர்த்தி, யுவராஜ், கலையரசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி வந்த மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா ராஜ்பவன் தொகுதியில் உள்ள கிளை செயலாளர் இல்லத்தில் உணவு அருந்தினார். புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வருகை புரிந்த மத்திய வேலைவாய்ப்பு மற்றும் இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இன்று புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட குறிச்சிக்குப்பம் பகுதியில் உள்ள கிளை செயலாளர் அரசு இல்லத்தில் மதிய உணவு அருந்தினார். முன்னதாக அவருக்கு பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் பொன்னாடை போற்றி மாலை அணிவித்து சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக SV பட்டேல் சாலையிலிருந்து நிர்வாகிகள் ஊர்வலமாக வந்து பட்டாசு வெடித்தும் மேளதாளங்கள் முழங்க சிறப்பான முறையில் வரவேற்பு அளித்தனர். நிகழ்ச்சியில் பாஜக பொதுச் செயலாளர் மோகன்குமார், வல்லுநர் பிரிவில் மாநில அமைப்பாளர் நாகராஜன், செயற்குழு உறுப்பினர் ஆனந்த கண்ணன் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரி முழுவதும் நடைபெற்ற போலியோ சொட்டு மருந்து முகாம் முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் நடைபெற்ற ஃபிட் இந்தியா சண்டேஸ் ஆன் சைக்கிள் திட்டத்தின் முதல் ஆண்டு விழா துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் பங்கேற்பு. புதுச்சேரி தனியார் நிகழ்வில் ஆளுநர் அருகே அமர மறுத்த முதலமைச்சர். ஆளுநர் முதல்வர் இடையே வெட்ட வெளிச்சமான பனிப்போர். புதுச்சேரியில் அனுமதி பெறாமல் இயக்கப்படும் சுற்றுலா படகுகள் அதிரடி ஆய்வு மேற்கொண்ட கடலோர காவல் படை போலீசார். நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர். மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் குறித்த நேரத்தில் பணிக்கு வர அறிவுறுத்தல். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.